லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. மறுதேர்வை நடத்த உத்தரவிட முடியாது என நீட் தேர்வு முறைகேடு குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். வினாத்தாள் கசிவால் பெரும்பாலான தேர்வர்கள் பாதிக்கப்பட்டதற்கான வலுவான ஆதாரம் கிடைத்தால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என நீதிபதிகள் உறுதி. நீட் தேர்வு முடிவுகள் குறித்து சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கையை ஏற்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் வலியுறுத்தல். சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கை ஒருதலைபட்சமானது என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இணையத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட வரும் ஜூலை 20 நண்பகல் வரை அவகாசம். வரும் ஜூலை 24 மருத்துவ கவுன்சிலிங்கை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீட் தேர்வு முறைகேடு புகார் குறித்த வழக்கு விசாரணை வரும் ஜூலை 22 ஒத்திவைப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த 4 மருத்துவ மாணவர்களை கைது செய்தது சிபிஐ. கைதான மாணவர்களின் லேப்டாப், செல்போன்களை பறிமுதல் செய்து வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா பகுதியில் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு 4 பேர் பலியானதாக தகவல். 4 முதல் 5 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே விளக்கம். டெல்லியில் வரும் 24 எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் புதிய நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, R. Mahadevan, having been appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. I, Nomai Kapam Kotishwar Singh, having been appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்பு. தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வு விசாரிக்கும் பொதுநல வழக்குகளை விசாரித்தார். இன்று ஜூலை 18 தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு வாழ்க என முழக்கமிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. களங்கண்டு கலை கண்டு கவின்கொண்ட தமிழ்நாடு வாழ்க. உடல் கொண்டு உரங்கொண்டு உயர்வாண்ட தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு தொடர்பாக பொள்ளாச்சி, நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை மட்டும் நம்பி இருக்காமல் தீவிரமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என இபிஎஸ் அறிவுறுத்தல். நில அபகரிப்பு புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொலை மிரட்டல் வழக்கிலும் கைது. கரூர் வாங்கல் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. தொடர் மழையால் கோவை குற்றால அருவியில் பேரிரைச்சலுடன் பாயும் வெள்ளம். கற்கள், கட்டைகள் அடித்து வரப்படுவதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் நீராட தடை நீடிப்பு.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் கொடுத்த தகவலின் பேரில் ரவுடி சம்போ செந்திலுக்கு போலீசார் வலை. செந்தில் கொடுத்த பணத்தில் ஹரிஹரன் மூலமாக 4 லட்சம் ரூபாய் அருளுக்கு கைமாறியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியாக கருதப்படும் அஞ்சலை தனது பங்களிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கின் தினசரி நடவடிக்கைகளை ஆட்களை வைத்து உளவு பார்த்ததிலும் அஞ்சலை முக்கிய பங்காற்றியதாக தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி சிசிங் ராஜாவிற்கு தொடர்பா என அவரது ஆதரவாளர்களிடம் போலீசார் விசாரணை. ரவுடிகள் சின்னா மற்றும் தென்னரசு கொலை வழக்குகளில் ஆற்காடு சுரேஷின் கூட்டாளியாக சிசிங் ராஜா செயல்பட்டதால் சந்தேகம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை விடுவிக்க மறுப்பு. ஜூலை 22ஆம் தேதி செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கருக்கு குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் மட்டும் இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வேறு வழக்கில் சவுக்கு சங்கர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கு இடைக்கால பிணை பொருந்தாது என நீதிபதிகள் விளக்கம். மதுரையில் ஓட்டை உடைசலுடன் அரசு பேருந்து இருப்பதை சுட்டிக்காட்டிய பயணியுடன் நடத்துனர் வாக்குவாதம். வாக்குவாதமுற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இருவரும் பேருந்திலிருந்து உருண்டு சாலையில் விழுந்து சண்டை. உடஞ்சிருச்சுங்க, எதுவும் விழுந்துடாதங்கிட்ட சேஃப்டியா இருக்கலாமா? இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? இப்போ வண்டி எடுக்கும் போது பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான் எடுத்துட்டு வருவீங்களா? நீங்க பார்த்து வண்டியை பார்த்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க ஓட்ட முடியாது, நடத்த முடியாது, என்ன ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில் தமிழகம் பல துறைகளில் பிற மாநிலங்களை விட பின்தங்கியுள்ளதாக அண்ணாமலை கருத்து. மாநில நலனை மனதில் கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ஒருவரின் பெயரில் அதிகபட்சமாக எத்தனை சிம் கார்டுகளை வைத்திருக்கலாம் என்பதில் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு. ஒருவர் பெயரில் 10 அல்லது அதற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையிலான சட்டம் அமலுக்கு வந்தது. கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கோழிக்கோடு மாவட்டத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியிருக்கும் நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.